செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் வருது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேணா கொஸ்டின் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருப்பேன். இந்த வீடியோ பார்க்குற தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி ஆனுவல் நீங்கள் 12th வரையும் எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணப்படும். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வரையும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த அடுத்தது நீங்கள் 12th போகிற வரையும் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். 10 சூசிட்டு 5 ஃபில்லப்பு 5 ட்ரூ ஃபால்ஸ் 5 மேட்ச்சிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சூசிட்டு பாருங்கள். 10 சூசிட்டு இருக்குது. அப்படியே பாருங்கள் லைனா ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். இன்னும் நான் பொறுமையாக பார்க்கணும். எனக்கு ஒரு சூசிட்டே இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் டாப் லேர்னர்ஸ் எதுவும் குறைச்சி பேசல, பட் கொஞ்சம் மாதிரி இருப்பீங்க தெரியுமா? கொஞ்சம் படிக்கிறதே கொஞ்சம் லேட்டாக படிக்கிற மாதிரி இருப்பீங்க தெரியுமா? அவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? ஸோ சூசிட்டு பார்த்துட்டிங்களா 10 வரையும்? ஸோ அடுத்து ஃபில்லப்ஸ் பாருங்கள். அடுத்து டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷனல் நம்பர் 15/-4 இஸ் டேஸு. இந்த வேல்யூ ஆஃப் அது என்ன டேஸு. அப்போ நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 500 is dash. The pair of circumference of a circle is called as dash. X-axis and Y-axis intersect at dash. அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ப்பா. 4 மார்க் அதுக்கு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 4, மேட்ச் இட் 4. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 4, மேட்ச் இட் 5. ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள், அப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். பார்ட் பி 2 மார்க்கு. டோட்டலாக உங்களுக்கு நீங்கள் 10 எழுத வேண்டியது இருக்குப்பா. டோட்டலாக எத்தனை கேட்டிருக்காங்க? 3, 6, 9, 12, 13 கேட்டிருக்காங்க. இப்போ 13லேருந்து நீங்கள் 10 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். 3 சாய்ஸில் விட்டுறலாம், 10 மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது. ஸோ அப்படியே பாருங்கள். 2 மார்க்கும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து பார்க்க தேவையில்ல, ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கலாம். இல்லை அப்புறம் நான் வீடியோ பார்த்துக்கிறேன், அப்போ தான் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சினா வீடியோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து பார்ட் சி பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். டோட்டலாக 10 கொடுத்து அதை 8 எழுத சொல்கிறாங்க. நீங்கள் 2 வந்து சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேவா? 10 இருக்குது, அதில் 8 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ரொம்ப சிம்பிள் தான். 38, 39, 40, 41, 42 பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்களாப்பா? 38, 39, 40, 41, 42. ஸோ அடுத்து பாருங்கள் 7th ரோமீட்டர் பாருங்கள். கடைசி ரோமீட்டர் உங்களுக்கான கிராஃப் ஜாமெண்ட்ரிப்பா. ஓகேவா? ஸோ மேலே இருக்குது பண்ணால் உங்களுக்கு ஜாமெண்ட்ரி, கீழே இருக்குது பண்ணால் உங்களுக்கு கிராஃபு. ஓகேவா? ஐ திங்க் மேலே இருக்குது கிராஃபா என்ன எனக்கு குழப்பமாக இருக்குது, எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. 48 கிராஃபா இல்லை 48 ஜாமெண்ட்ரியா இல்லை என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 49 அது கிராஃப் தான் எனக்கு கம்பல்சரி. ஓகே, மேலே தான் எனக்கு ஜாமெண்ட்ரியாக சொல்லி டவுட்டாக இருக்குது. ஸோ என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் பா. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நான் அடுத்த வீடியோஸ்லாம் இந்த சேனல் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் 12th வரையும் நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் லாஸ்ட் மினிட்ல லீகல் கொஸ்டின் ஆகும் தெரியுமா? அந்த கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் சென்ட் பண்ணப்படும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மென்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, தட்ஸ் செல்லக்குட்டீஸ். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நம்மடியே பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.